திருவாட்டாறு என்ற புராண பெயர் கொண்ட திருவட்டாறு மாஹாத்மியம். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ சத்குரு கூறினார், உலகையே பயமுறுத்திக் கொண்டிருந்த பிருகன் என்ற ஒரு வீர அரக்கன் இருந்தான். முற்காலத்தில் கருணை உடைய இறைவன் இல்லாத தேவர்களை ஏமாற்றுபவன் இருந்தான். அவர் மிகவும் கடினமான துறவரங்களை செய்தார். பெருமானை நேரடியாக சந்தித்து வரம் பெற விரும்பினார். பரமபுருஷன் பகவான் அவருடைய பயங்கரமான துறவுகளால் மகிழ்ச்சி அடைந்தார். பெருமாள் இந்த வார்த்தைகளை இரக்கத்துடன் கூறினார். ஸ்ரீ ருத்ரதேவர் கூறினார், அரக்கனே எழுந்திரு, துறவரம் செய். உனக்கு வரங்களை வழங்க நான் இங்கு வந்துள்ளேன். நான் விரும்பிய வரத்தை உனக்கு வழங்குவேன். நீ உறுதியான என் பக்தன். பிருகன் கூறினான், சந்திரனை தாங்கியவரின் சிரத்தின் மேல் கை வைப்பேன். என் கையின் தொடுதலால் அவர் உடனடியாக சாம்பலாகி விடுவார். ஸ்ரீ சத்குரு கூறினார், பரமபுருஷ பகவான் தனது துறவரத்தால் அடக்கப்பட்டு ஆம் என்று பதிலளித்தார். அசுரன் பரமசிவனாரின் தலையில் கை வைக்க வந்தான். அவர் பரமாத்மாவை கொன்று அன்னை பார்வதி தேவியை அழைத்து செல்ல விரும்பினான். ஈசனாரான சிவபெருமான் அதை கருத்தில் கொள்ளாமல் அவருக்கு ஒரு வரம் அளித்து சங்கடத்தை அடைந்தார். திடீரென்று சிவபெருமான் ஓடிவிட்டார். அந்த அரக்கன் பிருகன் என்பவன் அவர் பின்னால் ஓடினான். இருவரும் ஒரே மாதிரியாக உலகிற்கும் ஓடிச் சென்றனர். அவர் நிம்னாகா நகருக்கு சென்று களங்கமற்ற நீல நிறத்தில் இருக்கும் பகவான் ஸ்ரீஹரியை சந்தித்தார். நிம்னாகா நகரம் திருவட்டாறு பகுதியின் புராண பெயராகும். ருத்ர பகவான் பிருகன் என்ற அரக்கனின் பயத்தினால் பெருமாளிடம் தஞ்சம் புகுந்தார். ஸ்ரீ ருத்ரதேவர் கூறினார், பிரபஞ்சத்தின் தலைவரே, ஸ்ரீ லக்ஷ்மியின் மணாளரே, சங்கத்தின் ஆண்டவரே, தங்களுக்கு என் வணக்கங்கள். பேரிடரின் பந்தமே, கருணை கடலே, கேசவரே, தவறில்லாத மாதவரே. அரக்கன் என்பதை கருத்தில் கொள்ளாமல் பொல்லாத அரக்கனுக்கு நான் ஒரு வரம் கொடுத்தேன். இத்தகைய துன்பத்தை அனுபவித்த நான் மாதவரே தம்மிடம் தஞ்சம் அடைகிறேன். கோவிந்தரே, தம்மிடம் அடைக்கலம் புகுபவர்களின் பாதுகாவலரே, தயவு செய்து எங்களுக்கு பாதுகாப்பை வழங்குங்கள். அதிர்ஷ்ட தெய்வத்தின் உறைவிடமே, சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் உமக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பரமபுருஷர் கூறினார், ஓ நீலகண்ட மகாதேவரே, நீல திருக்கழுத்தை உடையவரே, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இந்த அரக்கன் தனது சொந்த பாவத்தால் விரைவில் அழிக்கப்படுவான். பாத நிழலில் இங்கே வாசம் செய்வீராக. வஞ்சகத்தால் ஏமாற்றும் அந்த அரக்கனை நான் அழிப்பேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு விஷ்ணு பகவான் சாலையின் நடுவில் தோன்றினார். பிரம்மச்சாரி வடிவில் அவர் விரகன் என்ற அரக்கனுடன் உரையாடினார். இறைவன் கூறினார், வருக ஓ சகுனேயா, நீ இயல்பிலேயே நல்வழியில் இருக்கிறாய். உலகிற்கு உதவும் உன்னை போன்ற அரக்கனை நான் இதுவரை பார்த்ததில்லை. பெரிய அறிவுடையவனே, வியர்வை மற்றும் பசையால் மூடப்பட்ட உங்கள் உடல் எதற்காக ஓடுகிறீர்கள்? இவ்வாறு நீங்கள் துன்பத்தில் இருப்பதை கண்டு இரக்கம் உங்கள் மீது எழுகிறது. பிருகன் கூறினான், நான் யாருடைய தலையில் கை வைத்தாலும் அவர் இறக்க கடவது என்று சிவபெருமான் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார் என்றும், ருத்ரதேவர் கொடுத்த வரத்தையும் நீ என்றும் என் நண்பன் என்பதையும் அறிந்து கொள். நான் அதை சோதிக்க முயற்சிக்கிறேன். என் ஆண்டவரே, நான் அதை அவர் தலையில் என் கரத்தை வைக்கப் போகிறேன். நான் என் கையை கீழே வைக்க ஓடினேன். நான் அவரை பின்தொடர்ந்தேன். இறைவன் கூறினார், அரக்கர்களின் அரசரே, பண்டைய எதிரியால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள். தக்ஷனால் சபிக்கப்பட்ட அவன் நீண்ட காலமாக இந்த உலகில் ஒரு பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வார்த்தைகள் பொய். உங்கள் முயற்சிகள் வீண் அரக்கனே. உங்களை இரக்கத்துடன் கண்டு நானும் வருந்துகிறேன் அரக்கனே. இது அப்படியானால் அசுரர்களின் தலைவரே, தயவு செய்து தமது கையை என் மீது வையுங்கள். ஆண்டவரே, உமது தலையில் என் வார்த்தைகளின் நம்பிக்கை வைப்பீராக. பிருகன் கூறினான், பெரிய அறிவாளியே,
நான் ஏமாற்றப்பட்டேன். என் முயற்சிகள் வீண். ஆண்டவரே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் தாங்கள் என் நண்பர். இறைவன் கூறினார், மகா ஆன்மா சகுனேயரே, உங்களை இப்படிப்பட்ட நிலையில் பார்க்கிறேன். என் வயிற்றில் அடிபட்டு நானும் அழுகிறேன் அன்பரே. பிருகன் என்ற அரக்கன் கூறினான், என்னை அப்படிப்பட்ட நிலையில் பார்த்தும் தலையில் அடித்தார். சிவபெருமானால் ஏமாற்றப்பட்ட நானும் தம்முடன் அழுகிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், இப்படி கூறிய அந்த அசுரன் உடனே அவர் தலையில் அடித்தான். அவன் கை தொட்ட மாத்திரத்தில் அவன் சாம்பலாகி இறந்து போனான். வஞ்சகனை வஞ்சித்து இறைவன் தானே கொன்றான். சிவபெருமான் அவரிடம் வந்து மரியாதையுடன் அவரை சமாதானப்படுத்தினார். பூமியின் கீழ் பகுதிகளில் பூமியின் சிறந்த நகரம் இதுதான். வீரம் மிக்க ராமபிரானை கண்டவர்களுக்கு அது பெரும் கவலையை அளித்தது. புண்ணிய பூமியான கேரள மாநிலத்தில் பாவங்களை அழிப்பவர் உண்டு. பிரபஞ்சத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு அங்கே அரவங்களின் படுக்கையில் படுத்திருக்கிறார். நீண்ட அரவத்தின் மீது படுத்திருக்கும் பெருமாள் பக்தர்களை எப்போதும் காத்தருள்வார். நிம்னகா நகர மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் திருவட்டாறு மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.